ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க. இது டின்னருக்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வீட்டு பசங்க கார சாரமாக நல்லா டேஸ்ட்டான ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணுனாலும் இதை நீங்கள் செய்யலாம். நம்ம வீட்டுக்கு டக்குன்னு எதிர்பாராத விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அருமையான சாப்பாடு கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாங்க. நம்ம இன்றைக்கி இறால் வச்சு சேமியா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அப்படியே பிரியாணி சுவையிலேயே பொழுன்னு கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிரியாக அருமையான முறையில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு எப்படி வதக்குமோ அதே மாதிரி தாங்க. இப்போ வெங்காயத்துக்கூடயே நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகாவும் அது கூட கீறிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இறால் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய தக்காளி, நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காத அளவுக்கு வெங்காயம், தக்காளி வதங்கி வரும். இப்போ இதில் தயிர் சேர்க்குறோம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம். காரத்துக்காக தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் இல்லாட்டினா நீங்கள் பட்டை, கிராம்பு தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லி, புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, நான் மல்லி மட்டும் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துடலாம். இறால் நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இறால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இறாலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இறால் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இறாலில் இந்த உப்பு மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இறால் வெந்து மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்க்கும் போதே சேமியாவுக்கும் தேவையான உப்பு தான் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். 2 பாக்கெட்ன்றது 400 கிராம். ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 200 கிராம், அதுக்கு 400 கிராம் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 பாக்கெட்டுக்கும் சேர்த்து 800 கிராம் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் எடுத்துருக்கிறது குத்து விளக்கு சேமியா தான். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், நான் வறுக்கவே இல்லை. இதில் எந்த அளவு தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்களோ அதே அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவை சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சோன்னா குழஞ்சு போயிடும். அதனால் நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு இது சேமியாவை போடும்போது தண்ணி பத்தாத மாதிரியே தெரியும், ஆனால் கரெக்டாக இருக்கும் தண்ணி. நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு கொதி தான், அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வெந்து வந்துடும். நம்ம பரட்டி விட்றதுக்குள்ளே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இது போல் அகலமான கரண்டி வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். சேமியா நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. ஆனால் ஈரப்பதமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ் எரிக்க தேவையில்லைங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி உதிரியாக இருக்குதுன்னு காமிக்கிறேன்.
இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக கொஞ்சம் நட்ஸு சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். வாங்க அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட தரமான நட்ஸு சீட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். சேமியா பாருங்கள் எப்படி பொழுன்னு உதிரியாக வந்திருக்குன்னு. இனிமேல் பெரிய கரண்டி தேவையில்லை. நம்ம ஒரு சின்ன கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சு நம்ம தம் கொடுத்தோன்னா சேமியா ரொம்ப குழஞ்சி போயிடும். இருக்கிற தண்ணியில் அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நமக்கு பொழுன்னு உதிரியாக சேமியா கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான இறால் சேமியா பிரியாணி நமக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. மணக்க உதிரியாக இறால் வச்சு சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறையா டின்னர் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.